விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் உணர்வோடும் எழுச்சியோடும் காத்திரமான செய்தி ஒன்றை உலகுக்கு சொல்லி இருக்கின்றது. அதே நேரம் இலங்கை அரசுக்கு சொல்லி இருக்கின்றது. எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ்ப்பாணத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழுள்ள மக்களை பொறுத்தவரையில் அவருடைய தேசிய அரசியல் அமலாசி என்பது இப்பொழுது இந்த அதாவது ஜேவிபி அனுர அரசின் மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய நவீன முறையிலான ஒரு இனஅழிப்பு. நாங்கள் அனைவரும் ஸ்ரீலங்கன் என்ற அந்த மாய வலைக்குள் எங்களை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் எங்களுடைய போராட்டம் உயிர்ப்போடு இருக்கின்றது என்பதை இந்த அகில உலகுக்கும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். எங்களை தலைவர் வளர்த்தார், நாங்கள் தலைவரோடு இருந்தோம், தலைவருடைய அந்த சிந்தனையை கொண்டு செல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அரசுக்கு, அதாவது குறிப்பாக லேபர் அரசு இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றது. இந்த லேபர் அரசிலே பிரதமராக இருப்பவரும் வெளிவகார அமைச்சராக இருப்பவரும் கடந்த காலங்களில் சில வாக்குறுதிகளை எங்களுடைய அரசியல் களத்திலே வேலை செய்பவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கூறிய போது காலத்து காலம் இவ்வாறான போராட்டத்தை சிதைப்பதை ஏற்படுத்துவதற்குமான பிறப்புகள் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றது. சிங்கக்கொடியை சுதந்திரத்திலே காட்டுவார்கள். அந்த போராட்டத்தின் ஆரம்பத்திலேயே காவல்துறையினருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த தேசிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் காட்டுகின்ற அந்த தீவிரமும் அந்த அக்கறையும் வெகுஜன போராட்டங்களிலே அவர்களை காணவே முடியவில்லை. இதை மடை மாற்றுவதற்கு சில தரப்புகள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட அது அப்படியான தரப்புகளுக்கு என்ன சொல்ல போகின்றீர்கள்? ஆனால் ஒரு வெட்டமான செய்தியை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். நேற்றும் நாங்கள் ஓரளவுக்கு கூறியிருந்தோம் அந்த மேடையில் இருந்து. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த மக்களுடைய எழுச்சி தாயகம் உட்பட இந்த எழுச்சியை வைத்து நீங்கள் அரசியல் பிரிவாக இருக்கின்றீர்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? மக்களுக்கானவர்கள் தான் ஊடகவியலாளர்கள், தவிர ஊடகவியலாளருக்காக மக்கள் இல்லை, அல்லது ஊடகங்களுக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காகத்தான் ஊடகங்கள். ஆனால் நீங்கள் ஒரு சிலர் வீட்டிலிருந்து எழுதி விட்டு தவறினை மன்னனுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். 10 எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், துறைசார் வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் 50 பேர் தான் நிற்கின்றீர்கள், 100 பேர் தான் நிற்கின்றீர்கள், தாயத்திலே போராட்டத்திலே ஆக்களை காணவில்லை என்று குறிப்பிடுகின்ற நீங்கள் 51வது ஆளா நிற்பதற்கு நீங்களும் பாருங்கள் என்ற சொல்லில் மட்டுமில்லாமல் செயலில் காட்டுங்கள் என்ற விடயங்களையும் உடனடியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கடந்த வருட போராட்டத்தில் பிரித்தானியாவில் பலதரப்பட்ட அமைப்புகள் பங்கு பெற்றிருந்தார்கள். ஒரே ஒரு அமைப்பை தவிர இம்முறை அந்த அமைப்புகளுடைய எழுச்சிகள் எவ்வாறு இருந்தது? கடந்த முறையை போன்று இருந்தது? கையளிக்கப்பட்டவர்கள் சர்வதேச விசாரணை வேண்டும். சர்வதேசமே எங்கே எங்கே வடக்கும் கிழக்கு 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 வெளியேறு 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 வெளியேறு
சிங்கக்கொடி 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 சிங்களத்தின் சுதந்திர நாள் சிங்களத்தின் சுதந்திர நாள் சிங்களத்தின் சுதந்திர நாள் சிங்களத்தின் சுதந்திர நாள் சிங்கக்கொடி தமிழரின் அடிமை சின்னம் சிங்கக்கொடி சிங்கக்கொடி அகற்றி அகற்று கட்டடங்களை அகற்று அகற்றி அகற்று கட்டடங்களை அகற்று அகற்றி அகற்று சட்டவிரோத கட்டடங்களை இலங்கையில் சுதந்திர நாள் இலங்கையில் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவின் 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 சுதந்திர நாள் கடத்தப்பட்ட மகனத்தா வெள்ளவேல கடத்தப்பட்ட மகனத்தா விழி வலையொலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சுட்டி விரல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம். சமகால அரசியல் பார்வையாக இன்றைய நிகழ்ச்சியும் வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் February 4. உலகெங்கும் தாயகம் உட்பட உலகெங்கும் ஒரு பாரிய எதிர்ப்பினை, பாரிய போராட்டங்களை தாயகம் உட்பட எங்களுடைய தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள். அதாவது கரிநாள், ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் தமிழர்களுடைய கரிநாள் என்ற கோஷத்தோடு மிகவும் ஒரு வரலாற்று பதிவை இம்முறையும் செய்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் இந்த வரலாற்று பதிவை தாயகத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் கொண்டு அதே போன்று வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், மக்கள், அரசியல்வாதிகள் என்று சொல்லி தாயகம் வடக்கு கிழக்கு பல்வேறு இடங்களில் பெருமளவான போராட்டங்கள் இடம்பெற்றது, பேரெழுச்சியாக இடம்பெற்றது. அது போன்று புறம்பெயர் தேசங்களிலும் பல நாடுகளில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. அதில் முக்கியமான ஒரு போராட்டமாக கடந்த வருடம் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தான் பிரித்தானியாவில் தன்னாட்சி உரிமை குரலுக்கான போராட்டம். அந்த போராட்டம் பிரித்தானியாவில் கடந்த முறையின் விட மிகவும் மிகவும் அதிகமான மக்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடி ஒரு வரலாற்று செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாய வலைக்குள் எங்களுடைய மக்கள் சிக்க தேவையில்லை அல்ல சிக்க மாட்டார்கள் என்ற விடயத்தை இது ஒரு ஆணித்தரமாக எடுத்து சொல்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. காரணம், இந்த போலி அலைக்குள் எங்களுடைய மக்கள் சிக்கப்பட்டு விட்டார்கள் என்றும் அந்த புகைப்படங்களை வைத்து அல்லது தங்களுடைய அந்த டிஜிட்டல் மீடியாக்களை வைத்து எங்களுடைய மக்களை விலை பேசிவிட்டோம் அல்ல மக்கள் முற்றுமுழுதாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தியை சொல்ல வழிகிடுகின்ற தற்போது ஆளுகின்ற அந்த தோழர் தரப்பு, அந்த தரப்புக்கு செருப்படியான பதில்களை எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ்ப்பாணத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பிரித்தானியா தேசத்தில் ஒரு வரலாற்று பதிவை மீண்டும் பிரித்தானியா வாழ் ஈழத்தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த விடயங்களை நாங்கள் பிரித்தானியா தமிழர் குழு இதை அதன் உபகட்டமைப்புகளோடு இணைந்து பணியாற்றி இருந்தார்கள் இந்த பாரிய போராட்டத்துக்கு. இதற்கு பல நாடுகளில் இருந்தும் பலர் சென்றிருப்பதாகவும் எனக்கு செய்திகள் கிடைத்திருந்தது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் நேரடியாக பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அரசியல் பிரிவு பொறுப்பாளர் நியூட்டன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் நியூட்டன். வணக்கம் விழி ஒளி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலக
திசையெங்கும் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நிச்சயமாக ஒரு வரலாற்று செய்தியை நீங்கள் பிரித்தானிய தேசம் தனக்கே உரித்த பாணியில் சொல்லியிருக்கின்றது. அதுக்கு எங்கு சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்ற விடயத்தை பிரித்தானியாவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த காணொளிகள், அந்த புகைப்படங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு எழுச்சியாக இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். சிலர் அந்த மாய வலையை எங்களுடைய மக்கள் மீது திணிப்பதற்கு முயல்கின்றார்கள். எவ்வாறு இந்த போராட்டம் இடம்பெற்றது நியூட்டன்? இந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை எவ்வாறு அணி திரட்டினீர்கள் என்ற விடயங்களை நீங்கள் சொல்லுங்கள் இந்த போராட்டம் தொடர்பாக. நிச்சயமாக முதல் கண் இந்த போராட்டத்திலே இணைந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய மக்களுக்கு உண்மையிலே அவருடைய அந்த தேச பணிக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். இந்த போராட்டத்துக்கான முன்னெடுப்பு கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக நாங்கள் இந்த போராட்டத்துக்கான முன்னெடுப்புகளை அனைத்துலக ரீதியாக நாங்கள் ஒருங்கிணைத்து கொண்டிருந்தோம். இந்த போராட்டத்துக்கு குறிப்பாக சொல்ல போனால் உண்மையில் கடந்த காலத்திலே நிகழ்காலங்களில் ஏற்பட்ட அந்த தாயகத்திலும் புலத்திலும் ஏற்படுகின்ற அந்த சில விடயங்கள் மீது நாங்கள் மிகவும் கரசனையாக இருந்து கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு மிக பெரும் போராட்டம் ஒன்றை காட்டி மக்கள் சக்தியூடாக தமிழீழ மக்களுடைய இன்றைய அரசியல் அபலாசைகளும் என்ன இடத்தில் இருக்கின்றது, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழீழ மக்களை பொறுத்தவரையில் அவருடைய தேசிய அரசியல் அபலாசை என்பது எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஒரு வெகுஜன போராட்டம் மூலமாகத்தான் நாங்கள் காட்ட முடியும். அந்த அடிப்படையிலே தான் இந்த போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைத்திருந்தோம். ஆனால் இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான போராட்டம் ஏனென்று சொன்னால் உண்மையில இப்பொழுது அதாவது ஜேவிபி அனுர அரசின் மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய நவீன முறையிலான ஒரு இன அழிப்புக்கான கால்தடத்தை அவர்கள் முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே தான் பிரித்தானியாவிலே இந்த போராட்டம் நடந்தேறி இருக்கின்றது. மிகவும் உணர்வோடும் எழுச்சியோடும் காத்திரமான செய்தி ஒன்றை உலகுக்கு சொல்லி இருக்கின்றது. அதே நேரம் இலங்கை அரசுக்கு சொல்லி இருக்கின்றது. எந்த முறையில் என்று சொன்னால், அதாவது நீங்கள் தமிழீழ மக்களையும் சிங்கள மக்களையும் ஒரே கலவைக்குள் இட்டு நாங்கள் அனைவரும் ஸ்ரீலங்கன் என்ற அந்த மாய வலைக்குள் எங்களை இழுத்து கொண்டு சென்று எங்களை முற்றுமுழுதாக ஒரு தேசியத்திலிருந்து எங்களை முற்றுமுழுதாக விலக்கி கொண்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சிங்களவர்களாகவே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை இழுத்து கொண்டு போகின்ற அந்த நேரத்திலே அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடுமையான பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த பரப்புரைகளுக்கு நிமித்தம் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு நிலைமைகளை புரிந்து கொண்டு எவ்வளவு வேலைப்பணிகள் ஒரு செவ்வாய்க்கிழமை பார்த்த அப்படின்னா எவ்வளவு வேலைப்பணிகள் தங்களுக்கான ஏகப்பட்ட சிக்கல்களையும் ஒரு தரம் தள்ளிவிட்டு அந்த கடன் நோக்கி ஓடி வந்தார்கள். அதுதான் உண்மையில் ஒரு எழுச்சியையும் ஒரு வியப்பையும் ஏற்படுத்தி இருந்தது நேற்றைய நாள். தனியே பிரித்தானியாவில் மட்டுமில்லை, நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் காத்திரமான அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார்கள். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எங்களுடைய தாய்மார் காத்திரமான ஒரு போராட்டத்தை அங்கு நடத்தி இருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒரு தயக்கத்தையோ பின்னடைவுகளை சந்திக்கின்ற பொழுது அதற்கு உந்தி விசை கொடுக்குமாக போல் ஒவ்வொரு வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் வருகின்றது. அந்த வகையிலே தான் இந்த ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர கரிநாள் என்பதை பிரகடனப்படுத்தி தன்னாட்சிக்கான உரிமை குரல் இந்த போராட்டம் முழு அளவிலான ஒரு வீச்சை பெற்றிருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் எங்களுடைய போராட்டம் உயிர்ப்போடு இருக்கின்றது என்பதை இந்த அகில உலகுக்கும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய இனம் அடிமைப்பட்டுத்தான் இருக்கின்றது. மாய வலைகள் தான் வீசப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்ற விடயத்தை அதுக்கும் ஸ்ரீலங்காவினுடைய தூதரகம் பிரித்தானியாவில் லண்டனில் அமைந்திருக்கின்ற தூதரத்துக்கு முன்னதாக நீங்கள் ஆரம்பித்து பிரித்தானியா அரசை நோக்கி, மன்னரை நோக்கி, அரசை நோக்கி பிரித்தானியா அரசினுடைய பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்னால் நிறைவு செய்தது என்பது மிகவும் ஒரு காத்திரமான விடயம். இந்த போராட்டத்தில் எவ்வளவு மக்கள் இணைந்திருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? உண்மையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். குறிப்பாக பிரித்தானியா ஒரு நீண்ட தேசம், ஸ்கொட்லாந்துல இருந்து பேருந்தில் இருந்து கூட வந்திருந்தார்கள். அந்த பிரதேசங்களில் இருந்து தனியார் வாகனங்களில் வந்திருந்தார்கள். இதை விட ஐரோப்பாவில் இருந்தும் ஒரு கணிசமான எங்களுடைய பணியாளர்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு இணைந்து சில பொதுமக்களும் வந்திருந்தார்கள். உண்மையில் இது ஒரு பெருமைக்குரிய விடயம். இந்த நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டு இந்த போராட்டத்தின் முக்கியத்துவம் கருதி இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருந்தார்கள். இது மிக முக்கியமான விடயம். இன்னொரு விடயம், இது ஸ்ரீலங்காவினுடைய தூதரகத்துக்கு முன்பாகத்தான் எங்களுடைய மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே அணிதிரண்டிருந்தார்கள். அங்கு வைக்கப்பட்ட கோஷங்கள், அங்கு வைக்கப்பட்ட பதாதைகள் எல்லாம் வடிவான ஒரு செய்தியை, தெளிவான செய்தியை தெளிவாக இந்த உலகுக்கு சொல்லிக் கொண்டு வந்தது.
நாங்கள் இந்த முறை எடுத்துக்கொண்ட அந்த பிரதான வீதி என்பது குறைந்தது 2 மைல் தூரத்தை கடக்க வேண்டிய ஒரு இடமாக இருந்தது. ஸ்ரீலங்காவுடைய தூதரகத்திலிருந்து பிரித்தானுடைய பிரதமரை வருவதற்கு கிட்டத்தட்ட 2 மைல் தூரம். உண்மையில் எங்களுக்கு நடைபாதை வழியாகத்தான் எங்களுக்கான அனுமதிகள் கிடைக்கப்பட்டிருந்தால் கூட அந்த போராட்டத்தின் ஆரம்பத்திலேயே காவல்துறையினருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை ஒருபோதிலுமே இந்த நாங்கள் மக்கள் நடக்கின்ற இடத்தால் கூட்டிக் கொண்டு செல்ல முடியாது. அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது மக்கள் சக்தியும் அந்த பலத்தையும் கண்டவுடன் அவர்களும் தங்களுடைய தலைமை காரியாலயத்துக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக திட்டத்தை மாற்றி பிரதான வழிய ஊடாகவே, அதாவது பேருந்துகள் வாகனங்கள் போகின்ற அந்த 2 மைலுக்கும், அது மிக மிக பிரித்தானியாவிலே முக்கியமான இடம், எல்லோருக்கும் தெரியும். அந்த வழியால பிரதான வழியாலேயே நாங்கள் அந்த பேரணியை நடத்தி சென்றிருந்தோம். அந்த பேரணிகள் முழுக்கு வருகின்ற பொழுது முன்னுக்கு அழகான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய பதாதைகளை நாங்கள் தாங்கிக் கொண்டு வந்திருந்தார்களுடைய மக்கள். அதே நேரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அதே நேரம் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு மக்களின் வீதிகள் எங்கும் எல்லா இனத்தவர்களும் அந்த போராட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவுக்கு கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்தன, பறை இசை ஒலிக்கப்பட்டிருந்தது. மிக மிக எழுச்சியாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைத்து எங்களுடைய மக்களுடைய அந்த பலத்தோடு நாங்கள் மிகவும் சிறப்பான முறையிலே நிறைவு செய்திருந்தோம். உண்மையில் மீண்டும் சொல்லுவேன், இந்த கால நேரங்கள் பாராது, குளிர் பாராது, காலநிலை பாராது, எங்களுடைய மக்கள் தேசிய கடமையை உணர்ந்து தாயகம் பறிபோய் கொண்டிருக்கின்றது என்ற அந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டுதான் அந்த களத்திலே அவர்கள் ஒரு போராட்ட களத்திலே அவர்கள் வந்திருந்தார்கள் என்றால் அந்த மக்களுக்கு மேல் தலைவணங்க வேண்டும். நிச்சயமாக கடந்த வருட போராட்டத்தில் நானும் பங்கு பெற்றி இருந்தேன். அந்த வகையில் கடந்த வருட போராட்டத்தில் பிரித்தானியாவில் பலதரப்பட்ட அமைப்புகள் பங்கு பெற்றிருந்தார்கள், ஒரே ஒரு அமைப்பை தவிர. இம்முறை அந்த அமைப்புகளுடைய எழுச்சிகள் எவ்வாறு இருந்தது? கடந்த முறையை போன்று இருந்ததா? எவ்வாறு இருந்தது நியூட்டன்? நிச்சயமாக உண்மையில் இந்த கடந்த 1 மாதங்களாக பல்வேறுபட்ட பரப்புரைகளை எங்களுடைய பல்வேறுபட்ட தளங்களில் இருந்து இந்த பரப்புரைகளை மேற்கொண்டோம். அந்த நேரத்தில் தமிழ் தேசிய செயற்பாட்டு தளத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த செய்திகள் பகிரப்பட்டு கொண்டிருந்தது. ஒரே ஒரு செய்திதான், நாங்கள் எல்லோரும் ஒரே இலக்கோடு ஒரு அதாவது தேசிய பயணத்திலே ஒரே இலக்கிலே நாங்கள் குவி மையம் அடைய வேண்டும், அந்த புள்ளியிலே நாங்கள் எல்லோரும் அடைய வேண்டும் என்ற அந்த அவாவோடுதான் இந்த செய்திகளை அனைத்து தரப்பிலும் பல்வேறு தேசிய தளங்களிலே சொல்கின்றவர்களுக்கு எல்லோருக்கும் அழைப்பிருந்தோம். இந்த போராட்டம் என்பது பிரித்தானியாவிலே நடக்கப் போகின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு வெட்டமான செய்தியை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். நேற்றும் நாங்கள் ஓரளவுக்கு கூறியிருந்தோம் அந்த மேடையில நின்று. அதாவது கடினமான எங்களுடைய தொடர்ச்சியாக வருகின்ற ஏனைய தளங்களிலே இருந்து தேசத்துக்காக பயணிப்பவர்கள் உண்மையில் வந்திருந்தார்கள். தங்களுடைய அந்த அவர்கள் தெரிந்தவர்களை அழைத்துக் கொண்டு அந்த களத்திலே நின்று தங்களுடைய தாயத்துக்கான தங்களோட கடமையை உண்மையில் ஆற்றியிருந்தார்கள். இதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது, சில அமைப்புகள் முற்றாகவே வரவில்லை. இங்கு ஒரு முக்கியமான கேள்வியை நாங்கள் மட்டும் கேட்கக்கூடாது, எங்களுடைய பொதுமக்களும் கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். அதாவது தேசிய விடுதலை போராட்டத்திலே அதாவது தேசிய நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்பதில் கட்டும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 2009 முன் தமிழீழ தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு தான் அனைத்து தேசிய நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டு வந்தது என்பதை அறிவார்கள். சரி, விரும்பியோ விரும்பாமலோ 2009 பின் ஏனைய சில அமைப்புகளும் சில தேசிய நிகழ்வுகளை நடத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இப்பொழுது தவறை நாங்கள் கண்டுபிடிக்க ஒன்றுமில்லை. ஆனால் இந்த தேசிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் காட்டுகின்ற அந்த தீவிரமும் அந்த அக்கறையும் வெகுஜன போராட்டங்களிலே அவர்களை காணவே முடியவில்லை. தங்களை பிரமுகர் என்பவர்களும் ஏனைய விடயங்களுக்கு வரைந்து கட்டிக்கொண்டு மனவர்த்தத்திலே தான் இதை கதைக்கின்றோம். அதாவது ஊடகங்களிலே போய் செய்திகளை கொடுப்பவர்களும் ஒவ்வொரு விடயங்களுக்காக அணிவகுத்துக் கொண்டு போய் முன்ன நாள் பின்ன நாள் என்ற அடைமொழிகளோடு நின்று கொண்டு கருத்துரைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த இடத்திலே அவர்களை காணவே முடியவில்லை. நேற்று என்னோடும் எங்களோடும் சேர்ந்து ஏனைய அமைப்பை சேர்ந்த பலர் கதைத்திருந்தார்கள். ஏன் அவர் வரவில்லை, ஏன் என்ன இவர்கள் வரவில்லை என்று எல்லோரும் கதைத்திருந்தார்கள், ஆதங்கத்தோடு கதைத்திருந்தார்கள். நாங்கள் கூறிய பதில், நீங்கள் தொடர்பில் இருக்கின்றீர்கள், நீங்களே அவர்களை போய் கேளுங்கள். இந்த போராட்டம் உங்களுக்கு முக்கியமா இல்லையா? நாங்கள் எங்களை தலைவர் வளர்த்தார், நாங்கள் தலைவரோடு இருந்தோம், தலைவருடைய அந்த சிந்தனையை கொண்டு செல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு மக்களை இந்த போராட்டத்திலே குளிருக்கும் மழைக்குள் மக்கள் நின்று கத்திக்கொண்டு கோஷம் எழுப்பிக் கொண்டு ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தேசிய அமைப்புகளிலே பயணிப்பவர்கள் எங்கே போனார்கள் என்ற கேள்வி எங்களுடைய மக்களே கேட்கின்றார்கள். அப்ப எங்களுடைய மக்கள் இதில் தெளிவடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. யார் களத்திலே நிற்கின்றார்கள், யார் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு
எங்களோட மக்கள் அந்த அமைப்புகளுக்கு பலம் கொடுக்க வேண்டும். அது இந்த பிரித்தானியாவில் மட்டுமில்லை, ஏனைய நாடுகளில் கூட நான் குறிப்பிடுவது, மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கின்றவர்களை நிச்சயமாக மக்கள் அவர்களுக்கு பலத்தை சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. போட்டிக்கும் ஏட்டிக்குமாக இந்த தேசிய நிகழ்வுகளை சிதைப்பவர்களுக்கு முன்னால் போய் நீங்கள் நிற்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று இந்த பல விடயங்களுக்கு குரல் கொடுப்பவர்கள் இந்த போராட்டம், அதாவது எங்களுடைய இருப்புக்கு எங்களுடைய சர்வதேசத்திடம் நீதி கேட்கின்ற இந்த இப்படியான போராட்டங்கள், அது பிரித்தானியாவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னதாக இருக்கலாம், ஐநாக்கு முன்னதாக இருக்கலாம், அல்லது அந்தந்த நாடுகளினுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு முன்னதாக இருக்கலாம். அந்த இடத்தில் நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் இதுதான். தமிழனாக அந்த விடுதலையின் பால் அங்கு பணியாற்றினவர்கள் இங்கும் அந்த அந்த போராட்டங்கள் களங்களுக்கு நின்று ஒட்டுமொத்தமான அந்த இலக்கை நீங்கள் மக்களாக அல்லது மக்களாக நின்று கேட்கும் பொழுதுதான் அது இன்னும் வீரியம் பெறும். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பது இந்த காணொளிகள். மக்கள் அந்த போராட்டத்தின் ஊடாக என்ன சொல்ல வேண்டும், சர்வதேசத்துக்கு என்ன சொல்ல வேண்டும், அதே போன்று அருணா தரப்புக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அது வருங்காலங்களிலும் மக்கள் தொடர்ச்சியாக அதை வழிகாட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு. சரி நியூட்டன், நேற்று பல்லாயிரக்கணக்கில் மக்கள் பிரித்தானியாவில் ஒரு வரலாற்று பதிவை செய்து விட்டார்கள். அந்த வரலாற்று பதிவு நேற்றோடு முடிந்து விட்ட போகின்றதா, அல்லது இதை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த மக்களுடைய எழுச்சி தாயகம் உட்பட இந்த எழுச்சியை வைத்து நீங்கள் அரசியல் பிரிவாக இருக்கின்றீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? நிச்சயமாக நேற்றைய போராட்டம் எங்களுக்கு ஒரு வெற்றியை அளித்திருந்தாலும் கூட இது நிறைவும் அல்ல, முடிவும் அல்ல. ஏனென்றால் நாங்கள் எட்ட வேண்டிய இடம் எங்கேயோ இருக்கின்றது. எங்களுடைய இலட்சியம் என்ன? எங்களுடைய தாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று. ஆகையினால் இந்த போராட்டத்தோடு நாங்கள் அமைதியாகவும் திருப்திப்பட்டுக் கொண்டும் இருக்க முடியாது. நிச்சயமாக நேற்றைய வெற்றி என்பது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு அரசியல் செய்தியை திட்ட தெளிவாக தாயகத்திலும் புலத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த வரலாற்று செய்தியை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றதுதான் இப்பொழுது கேள்வி. அதாவது இந்த மக்களுடைய அந்த அரசியல் அபிலாசைகளை நாங்கள் நிச்சயமாக நேற்று இன்னொருடைய நடந்திருந்தது உங்களை ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி மன்னருக்கான மகஜரையும் பிரதமர் உள்ளிட்ட வெளிவார அமைச்சுக்கான மகஜரையும் கொடுத்திருந்தோம். அந்த மகஜரில் மிகவும் திட்ட தெளிவாக கொடுத்திருந்தோம். வரலாற்று ரீதியான தவறினை மன்னனுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அதாவது 2 அரசுகள் இருந்த தமிழகத்தையும் சிங்கள தேசத்தையும் நிர்வாகத்துக்காக உண்டாக்கிய அந்த விடயத்திலே உங்கள் கவனத்துக்கு நீங்கள் ஒன்றாக்கிய அந்த விடயத்தை நீங்கள் கொண்டு வருகின்றோம். இதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விட்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே இதையும் நாங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இப்பொழுது மன்னர் ஆட்சி என்பது ஒரு மரபு ரீதியான ஆட்சியாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த மக்கள் அவர் மன்னராகத்தான் இப்பொழுது ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், அவருக்கு மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த பிரித்தானியா மக்களுடைய மன்னருக்கு நாங்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றோம். வரலாற்று ரீதியாக நீங்கள் ஒரு தவறை இழைத்திருக்கின்றீர்கள் என்று. அப்ப அடுத்த கட்டமாக பிரித்தானியா அரசுக்கு, அதாவது குறிப்பாக லேபர் அரசு இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றது. இந்த லேபர் அரசிலே பிரதமராக இருப்பவரும் வெளிவார அமைச்சராக இருப்பவரும் கடந்த காலங்களில் சில வாக்குறுதிகளை எங்களுடைய அரசியல் களத்திலே வேலை செய்பவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப தமிழ் போகன்ஸ் பற்றி ஏனைய அரசியல் கட்சிகளிலே இருப்பவர்களுக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்னத்தை செய்வோம் என்ற நிறைவேற்றப்படவில்லை இதுவரை. நிச்சயமாக இதுதான் விடயம். அவர்கள் ஆட்சியில் இல்லாத போது பல வாக்குறுதிகளை வழங்கி இருந்தாலும் இதுவரைக்கும் எந்த விதமான முன்னெடுப்புகளையும் அவர்கள் செயல்பாட்டு ரீதியாக காட்டவில்லை. ஆகினால் அந்த விடயங்களையும் இந்த கடிதங்களிலே அவர்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதாவது தொழில் மட்டுமில்லாமல் செயலில் காட்டுங்கள் என்ற விடயங்களையும் கடந்த கால சம்பவங்களையும் தொகுப்பாக மிகவும் விரிவான ஒரு கடிதங்களை நாங்கள் எழுதியிருக்கின்றோம். நேற்று அந்த 2 கடிதங்களும் உங்களுடைய மக்களுக்கு வாசித்து காட்டப்படுது. அடுத்தது நீங்கள் கேட்டதுக்கு வருகின்ற இந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்ய, இந்த வரலாற்று ரீதியான இந்த மக்களுடைய எழுச்சியை நாங்கள் எங்கு கொண்டு சொல்ல போகின்றோம் என்று சொன்னால், எங்களுடைய வெளிநாடுகளிலே வெளிவார அமைச்சுகள் அரச மட்டங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். எங்களுடைய குறிப்பாக இளையோர்கள் ராஜதந்திர கட்டமைப்பை சார்ந்த இளையவர்கள் இந்த சந்திப்புகளின் போது இப்ப அவர்கள் இந்த வேலைகள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள், உடனடியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா வெளிவிகார அமைச்சுகளுக்கும், குறிப்பாக வெளிநாட்டு தூதுவராலயங்கள் வெளிவிகார அமைச்சுகள் உயர்மட்டங்களுக்கு நேற்று தாயகத்திலும் இந்த பிரித்தானியாவில் உலகத்திலே நடைபெற்ற இந்த கருப்பு நாள் போராட்டங்களையும் தன்னாட்சிக்கான உரிமை போராட்டங்களுடைய வெளிப்பாடுகளை மக்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை ஒரு அறிக்கை ஊடாக உலகத்துக்கு அந்த வெளிவார உயர்மட்டங்களுக்கு தெரிவிக்கான பணிகளை அவர்கள் உடனடியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் முக்கியமாக இருக்கின்றது. அவர்கள் தட்டி கழிக்க முடியாத ஒரு சூழலுக்கு நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும்.
என்று அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய மக்கள் அமைதியா இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. எங்களுடைய மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை அந்தந்த காலங்களிலே மிகவும் திட்டவட்டமாக தெளிவாக வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். ஆகையினால் தாயகத்தில் ஒரு தீர்வு பெற வேண்டும், இன அழிப்புக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இனி வரப்போகின்ற ஜெனீவா போராட்டம் வரப்போகின்றது மார்ச் மாதம் 3ஆம் தேதி. அங்கும் சந்திப்புகளுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த விடயங்கள் அனைத்தையும் தனியே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திவிட்டு ஏனைய நிகழ்வுகளை ஒரு சடங்கு போல் நடத்திவிட்டு கடந்து போகவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் தந்திருக்கின்ற இந்த பலத்தினை உலகுக்கு தெரியப்படுவதற்கான வேலை திட்டங்களை எங்களுடைய இளையோர்கள் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் உற்சாகமாகவும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை இந்த போராட்டத்திலே வந்த எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக நேரம் கிடக்கின்றது. இறுதியாக இந்த போராட்டங்களில் தாயகம் உட்பட மக்கள் தங்களுடைய விடயங்களில் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் இதை மடைமாற்றுவதற்கு சில தரப்புகள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட அது அப்படியான தரப்புகளுக்கு என்ன சொல்ல போகின்றீர்கள் சுருக்கமாக இதோடு நிறுத்துவார்? நிச்சயமாக நான் மீண்டும் சொல்லுகின்றேன், எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்திலே காட்டி கொடுப்புகள், கழுத்தறுப்புகள், எத்தனையோ விடயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. காலத்துக்கு காலம் ஒவ்வொருத்தர் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீலன் திருச்செல்வம் வருவார், பேருந்து கதிர்காமர் வருவார், பேருந்து கேரணா வருவார், இப்படி எங்கள் சுமந்திரன் வருவார், இப்படி ஒவ்வொருத்தராக வந்து கொண்டு இப்பொழுது எங்களுடைய மக்கள் வாக்களித்து இன்னொரு தெரிவு செய்திருக்கின்றார்கள். காலம் காலமாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லலாம். இந்த தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய இன அழிப்பினுடைய மைய புள்ளியும் ஒரு அடையாளமாக இருப்பது இந்த விகாரைகள். அதுக்கு நீண்ட விளக்கம் இருக்கின்றது. அதாவது இந்த சிங்கள பேரினவாதம் இந்த விகாரைகளை கல்லோயாவிலிருந்து இங்கால அம்பாறை, கல்லோயாவிலிருந்து இங்கால யாழ்ப்பாணம் வரைக்கும் வந்து இந்த விகாரைகளை அமைப்பதும் குடியேற்றங்களை அமைப்பதும் எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கு அடையாளமாக ஒரு பௌத்த சின்னத்தை தான் அவர்கள் கையிலே தூக்கி கொண்டு வருவார்கள். அப்படி அமைக்கப்பட்டதான் இந்த கஜேந்திரகுமார் மக்கள் முன்னணியாக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற அந்த விகாரைக்கான அந்த போராட்டம் அது அகற்றப்பட வேண்டும். தையிட்டு விகாரை போராட்டம் சரிதானே? அந்த கடந்த கிழமை நடந்த அந்த கூட்டத்திலே தமிழ் மக்களால் துரதிர்ஷ்டவசமாக தெரிவு செய்யப்பட்ட அர்ஜுனன் ராமநாதன் என்றவர் கூறுகின்றார், இந்த விகாரையெல்லாம் பெரிய விடயமில்லை, இன நல்லிணக்கத்திற்காக நாங்கள் அதை எல்லாத்தையும் கடந்து போவோம் என்ற ஒரு அற்பத்தனமான ஒரு தகவலை அந்த இடத்திலே கூறியிருக்கின்றார். அந்த அளவுக்குத்தான் அவருக்கான புரிதல் இருக்கின்றது. வரலாற்று ரீதியான எந்தவித படிப்பினையும் அவருக்கு இல்லை. ஆக இங்கு யாரை குற்றம் சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் நோக வேண்டும். நாங்கள் தான் இவரை வாக்களித்து அனுப்பியிருக்கின்றோம். ஏற்கனவே குறிப்பிட்ட போல் காலத்துக்கு காலம் இவ்வாறான போராட்டத்தை சிதைப்பதை ஏற்படுத்துவதற்குமான பிறப்புகள் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றது. சிங்கக்கொடியை சுதந்திரத்திலே காட்டுவார்கள். இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுடைய போராட்டம் சந்தித்துக் கொண்டுதான் வருகின்றது. அதையும் மேவி உயிருள்ள உயிர்ப்போடு உணர்வோடு இருக்கின்ற தமிழ் மக்கள் இந்த போராட்டத்தை கையிலே சுமந்து கொண்டுதான் செல்லுகின்றார்கள். ஆகையினால் நிச்சயமாக நாங்கள் இதை முறியடிக்க வேண்டும். எங்களுடைய எளிய சமூகத்தை பலப்படுத்த வேண்டும். இதுதான் அரசியல் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். எங்களுடைய மக்களை தாயத்திலும் சரி புலத்திலும் சரி அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் ஒரு தெளிவான அரசியலோடு எங்களுடைய மக்கள் இருப்பார்களா இருந்தால் நிச்சயமாக இந்த சலனங்களுக்கெல்லாம் நாங்கள் அடிபடிய மாட்டோம். நிச்சயமாக இலக்கை நோக்கி நகர்த்துவோம். நான் இறுதியாக சொல்லுவேன், எங்களுடைய தேசிய தலைவர் மீண்டும் சொல்கின்றோம், சரியான சிந்தனையையும் தெளிவையும் ஒரு பாதையையும் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றார். நீண்ட விடுதலை போராட்டத்திலே அர்ப்பணிப்புடன் என்று இந்த மாவீரர்கள் தன்னுடைய உயிரை கொடியாக்கி எங்களுக்கு அந்த வழிகாட்டிகளை தந்திருக்கின்றார்கள். தேசிய தலைவருடைய சிந்தனையின் வழியிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய அன்பான மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அந்த தாயக பற்றுக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து அந்த தாயக பற்றை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம் என்ற அந்த மன நிறைவு இருக்கின்றது. நீங்கள் ஓய்ந்து போய்விடக்கூடாது. நாங்கள் ஒருவரும் தொடர்ந்து வருவோம், இனங்கண்டு கொள்வோம். யார் இந்த தேசிய விடுதலை போராட்டத்திலே பற்றோடு இருக்கின்றார்கள், அர்ப்பணிப்போடு இருக்கின்றார்கள், களத்திலே மழையோ குளிரோ வெயிலோ எந்த அழுத்தங்களுக்கும் அடிபடியாமல் கொள்கையிலே லட்சியத்திலே உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் இனங்கள்ள வேண்டும். ஒவ்வொரு தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி சடங்குக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நிகழ்வுகளை சிதைக்கின்றவர்கள் மத்தியிலே நீங்கள் தெளிவாக இருங்கள் என்ற அந்த செய்தியை உங்களுக்கு அன்போடு விட்டுக்கொண்டு அடுத்த போராட்டங்களிலும் அடுத்த ராஜேந்திர சந்திப்புகளையும் நாங்கள் வெற்றிகரமாக நடத்துவோம், தொடர்ந்து போராடுவோம். என்று ஒரு நாள் எங்களுடைய தேசம் விடுதலை அடையும் என்ற அந்த நம்பிக்கையோடு நேற்றைய போராட்டத்திலே நாங்கள் மன நிறைவோடு இந்த போராட்டத்தில் பங்களித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவருடைய கரங்களை பற்றி கொண்டு இன்றைய இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக விழியொலி ஊடகமும் எங்களுடைய தேசிய ஊடகங்கள் போல் எங்களுக்கு உறுதுணையாக நின்று தொடர்ச்சியான பங்களிப்பை ஆற்றிக் கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய பணி
தொடர வேண்டும். இந்த இடத்துல இன்னொரு செய்தியை சொல்லி விடுகின்றேன். தயவு செய்து படித்தவர்கள், வல்லவர்கள், ஊடகவியலாளர்கள், ஆளுமை உள்ளவர்கள் எல்லாம் நீங்கள் மலிந்து போயிருக்கின்றார்கள் தமிழ் சமூகத்திலே. ஆனால் இந்த போராட்ட களத்திலும் நீங்கள் வந்து உங்களுடைய முகங்களை காட்ட வேண்டும் என்ற அந்த அறைகூவலை விடுக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய சாதாரண மக்கள் இப்படியானவர்களை, ஒரு ஆளுமை மிக்கவர்களை, ஊடகவியலாளர்களை காணுகின்ற பொழுது அந்த இடங்களிலே அதாவது 10 எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், துறைசார் வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். நாங்களும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த போராட்டத்திலே வந்து நிற்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு நம்பிக்கையும் பிறக்கும். அவர் வந்திருக்கின்றார், இவர் வந்திருக்கின்றார், விடக்கூடாது, இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போகணும் என்ற அந்த ஒரு மானசீகமான ஒரு பண்பும் ஒரு உயர்வும் ஒரு தன்னெழுச்சியும் ஏற்படும். ஆகினால் வீட்டுக்குள் இருந்து கொண்டு ஒரு நீங்கள் அறிக்கைகளை விடுவதும் அல்லது படிப்பினைகளை போதிப்பதிலும் அச்சமில்லை. தயவு செய்து உங்களுக்கு ஆளுமை இருக்கின்றது, உங்களுக்கு எத்தனையோ வல்லமைகள் இருக்கின்றது, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வாருங்கள் களத்தில் எல்லோரும் ஒன்றாக நிற்போம், ஒன்றாகவும் எங்களுடைய விடுதலை என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இன்றைய சந்திப்புக்கு ஒழுங்கு செய்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன அந்த விடயம், அந்த நபர் சார்ந்து இதுவரையும் வெளிவலையில் நாங்கள் எந்த நிகழ்வுகளையும் செய்ததில்லை. ஆனால் அவருக்கு தகுந்த பாடம் நாங்கள் புகட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் அவருடைய பாய் மிக மிக சமீபமாக மிக மோசமாக தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் தமிழ் இனத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சுதந்திர தினம், ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் ஏன் தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும், ஏன் கருப்பு நாளாக செய்ய வேண்டும் என்ற லோஜிக், இந்த அரசியல் தனக்கு விளங்கவில்லை என்று கூட ஒரு காணொலி ஒன்று விட்டிருந்தார். அவருக்கு தகுந்த படி பதில்களை நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்னும் ஒரு விடயம், நீங்கள் சொன்ன விடயத்தில் இந்த 10 எழுத்தாளர்கள் அல்லது ஊடக எங்களுடைய சகோதரர்கள் எல்லோரும் அந்த களங்களுக்கு வர வேண்டும். மக்களுக்கானவர்கள் தான் ஊடகவியலாளர்கள், தவிர ஊடகவியலாளர்களுக்காக மக்கள் இல்லை, அல்லது ஊடகங்களுக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காகத்தான் ஊடகங்கள். ஆனால் நீங்கள் ஒரு சிலர் வீட்டிலிருந்து எழுதி விட்டு நீங்கள் போடுவதெல்லாம் சரி என்று சொல்லி சிந்திக்கிறதுக்கு மக்களும் தயாரில்லை, நாங்களும் தயாரில்லை. தயவு செய்து அந்த களங்களுக்கு வாருங்கள், காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் சிந்தியுங்கள். போராட்டம் 2009 எவ்வாறு அளிக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு எழுதுங்கள். மீண்டும் இன்னொரு முக்கிய விடயம், புரிதல் குழப்பமா போய்விடும். எத்தனையோ தாய பெற்றுள்ளவர்கள் இந்த நான் குறிப்பிட்ட அந்த தரங்களிலே இருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது வயது முதிர்ந்தவர்களாக, சுயநமுற்றவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களை எதிர்பார்க்கவில்லை, இந்த களத்திலே வாங்கொண்டு எதிர்பார்க்கவில்லை. ஓரளவுக்கு ஆரோக்கியம் உள்ளவர்களாக, களத்திலே வரக்கூடியவர்களாக, பயணிப்பவர்களாக இருக்கின்றார்கள். மற்றபடி எங்களுடைய மூத்தவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு அவர் தங்களுடைய தேசிய பணியை ஆற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உண்மையில் அது தலை வணங்க வேண்டிய ஒரு பணியை அவர்கள் அன்று தொட்டு இன்று வரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அழைப்பை நாங்கள் கூப்பிடவில்லை. ஏனைய உல திடகாத்திரத்தோடு இருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்களும் வந்து நில்லுங்கள் என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதை விட நாங்கள் 50 பேர் தான் நிற்கின்றீர்கள், 100 பேர் தான் நிற்கின்றீர்கள், தாயத்திலே போராட்டத்திலே ஆக்களை காணவில்லை என்று குறிப்பிடுகின்ற நீங்கள் 51வது ஆளா நிற்பதற்கு நீங்களும் பாருங்கள் என்ற அந்த அழைப்பை தான் நாங்கள் விடுக்கின்றோம். நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உலக தமிழ் சொந்தங்களுக்கு, பிரித்தானியா சொந்தங்களுக்கும் இந்த தகவல்களை பதிவு செய்ததற்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.